தமிழக சட்டப்பேரவையில் தொடர்ந்து ரகளையில் ஈடுபட்ட காரணத்தால் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட திமுக உறுப்பினர்கள் ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்கும் வகையில் பேரவை வளாகத்தில் நுழைந்து குழப்பம் விளைவித்து வருவதற்கு பல்வேறு தரப்பினரும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். சட்டப்பேரவை தொடங்கிய நாளிலிருந்தே அலுவல்களை நடத்த விடாமலும் பேரவைத் தலைவரை பணி செய்ய விடாமலும் திமுகவினர் தொடர்ந்து ரகளையில் ஈடுபட்டு வந்தனர். பேரவைத் தலைவர் பலமுறை எச்சரித்தும் அறிவுரைகள் வழங்கியும் அதை பின்பற்றாமல் பேரவை விதிகளுக்கு புறம்பாக செயல்பட்டனர். இதன் உச்சகட்டமாக நேற்று முன்தினம் மானிய கோரிக்கை விவாதத்தின் போது அமைச்சர்களையும் ஆளும் கட்சி உறுப்பினர்களையும் பேசவிடாமல் திமுக உறுப்பினர்கள் ரகளையில் ஈடுபட்டனர். இதனால் அன்றைய தினம் வந்திருந்த திமுக உறுப்பினர்களை அவை காவலர்களை கொண்டு வெளியேற்றிய பேரவைத் தலைவர் ஒரு வாரத்திற்கு அவர்களை சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டார். இந்த நிலையில் நேற்று சட்டப்பேரவை வளாகத்திற்குள் திமுக உறுப்பினர்கள் அத்துமீறி நுழைந்து அராஜகத்தில் ஈடுபட்டனர். இதன் தொடர்ச்சியாக இன்று சட்டப்பேரவை வளாகத்திற்குள் நுழைந்த அவர்கள் ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்கும் வகையில் குழப்பம் விளைவித்தனர். இதற்கு அரசியல் கட்சி தலைவர்களும் பொதுமக்களும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். சட்டமன்றத்திற்குள் வந்தும் அவர்கள் இன்னமும் ஒரு கண்ணியத்திற்கு குறைவாக விதிகளை மரபுகளை பின்பற்றாமல் அல்லது அது பற்றியான ஒரு புரிதல் இல்லாமல் ஒரு 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 நாளாந்திர சாதாரண ஒரு ஒரு குற்றவாளிகளைப் போல நடந்து கொண்டிருப்பது மிகுந்த வேதனை அளிக்கிறது. இதுபோன்ற செயல்களை எல்லாம் பேரவைத் தலைவர் மிகுந்த கண்ணியத்தோடு நாகரிகத்தோடு பெருந்தன்மையோடு பலமுறை அவர்கள் அறிவுறுத்தி எடுத்துரைத்து திருந்துவதற்கு பலமுறை சுட்டிக்காட்டி அவர்களை எல்லாம் கடுமையாக எச்சரித்து கண்டித்த பிறகும் கூட திருந்தாமல் இருக்கிற இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய இந்த நடவடிக்கை இன்னமும் இவர் அடுத்தடுத்த தேர்தல்களில் வருகின்ற உள்ளாட்சி தேர்தல்களுக்கு எந்த தேர்தலானாலும் ஒரு இடங்களில் கூட வெற்றி பெற முடியாத அளவிற்கு தமிழ்நாட்டு மக்களும் தண்டிக்க தயாராக இருக்கிறார்கள். அப்படித்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த நடவடிக்கை மிகவும் கேலியானது, வன்மையாக கண்டிக்கத்தக்கது. சபையை நடத்த விடாமல் அனைத்து மற்ற உறுப்பினர்களுடைய நேரங்களையும் வீணடிப்பதோடு மற்ற உறுப்பினருடைய தொகுதி சார்ந்த மக்களுடைய பிரச்சனைகளை அந்த சபையிலே விவாதம் செய்வதற்கு அவர்கள் இடையூறாக இருப்பதோடு மட்டுமல்லாது ஒரு சபாநாயகர் என்பவர் அந்த சட்டமன்றத்தினுடைய மிக மிக முக்கியமான ஒருவர். அந்த ஒட்டுமொத்த சபையும் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. அங்கு எதுவாக இருந்தாலும் அவர் இடுவதே இறுதி ஆணையாக இருக்கிறது. அவர் சொல்லுவதே இறுதி தீர்ப்பாக இருக்கின்ற ஒருவரையே ஒருமையில் பேசுவது, அவர் ஏதாவது சொன்னால் அமர்ந்து கொண்டே பேசுவது எவ்வளவு ஒழுங்கீனமானது. அடிப்படை மரியாதையே தெரியாத இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த உலகம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. சபாநாயகர் சட்டமன்றத்துக்கு உட்பட்ட விதிகளை நீங்கள் மதிக்க வேண்டுமே தவிர அதை விடுத்து இது போன்ற செயல்களிலே தொடர்ந்து நீங்கள் ஈடுபட்டு கொண்டிருப்பதை இதை மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றேன். சபாநாயகர்கிட்ட உத்தரவை மதித்து நடப்பதுதான் ஜனநாயக பண்பாடு. ஆனால் ஜனநாயகத்தை சுத்தமாக மதிக்காத திராவிட முன்னேற்ற கழகம் சபாநாயகர் அவர்களின் கொடும்பாவியை எரிப்பது, சட்டசபை கதவுகளை உடைப்பது, பேரவையில் போட்டி சட்டசபை கூட்டம் நடத்தும் என்பது ஒரு வெறுக்கத்தக்க செயல். திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைய நடந்து கொண்ட விதம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஜனநாயகத்தின் மீது பற்றுள்ள தமிழக மக்கள் யாரும் அவர்களுடைய செய்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தொடர்ந்து சட்டமன்றத்திற்கு உள்ளே வந்து சட்டமன்ற கதவுகளை உடைக்க எண்ணுவதும் கேட்டுகளை உடைக்க எண்ணுவதும், அங்கே தர்ணா போராட்டம் என்ற பெயரிலே அங்கே படிக்கட்டுகளிலே அமர்ந்து தர்ணா போராட்டம் செய்வதும் இது ஜனநாயக மரபல்ல, ஜனநாயக படுகொலை. அதை தொடர்ந்து இவர்கள் கேலி கிண்டல் நையாண்டி சபாநாயகரை ஒருமையில் பேசுவது, சபை நாகரிகம் தெரியாமல் நடந்து கொள்வது, இது போன்ற செயல்கள் எல்லாம் வன்மையான கண்டனத்துக்குரியது. எலெக்ஷனுக்கு ஓட்டு கேட்க போகும்போது மக்கள்கிட்ட நம்ம என்ன கேட்குறோம்? நீ எனக்கு ஓட்டு போடு, நான் உனக்காக நான் சேவை செய்கிறேன், சமுதாயத்துக்காக சேவை செய்கிறேன், நாட்டுக்காக சேவை செய்கிறேன்னு சொல்லி நாம் உள்ளுக்கு போன பிறகு அதுக்கு பதிலாக அதுக்கு மாறாக சும்மா ஒரு ரகளை கலாட்டா கேள்வி ஒரு கலாட்டா பண்ணிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு கிண்டல் அடிச்சுக்கிட்டு அமைச்சர்கள் பேசும்போது கிண்டல் அடிச்சுக்கிட்டு இது ஒரு ஜனநாயகத்துக்கு எந்த அளவுக்கு அது ஒரு ரொம்ப பெரிய ஆரோக்கியமான விஷயம்னு எனக்கு தெரியல.